பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன ப்ரொசீஜர் என்ன புரோட்டோகால்ங்கிறத நாங்கள் டிக்டேட் பண்ணுவோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் என்பது இருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய அபாயகரமான உணர்வு அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளுக்கு இடமளிக்க இப்பேரவை தீர்மானிக்கிறது. இதுல போவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு ஏன் ரியாக்ட் பண்ணல, பறிபோகிறதா பறிக்கப்படுகிறதா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க. 6 ஜனவரி 2025 இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு தாவேகா தலைவராக அவர் போட்ட ட்வீட்ல இருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஆபத் பாந்தவனா வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தாங்க ரியல் ஹீரோ. இப்போ இவ்வளவு நேரம் அடுத்ததா சமஸ்தாங் நம்ம பேரும் வேலாயுதம் தானே. ஆண்டாண்டு கால மரபு, பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்த நாளும் காக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். கழித்து அவர் முதலமைச்சராக இருக்கிற முதல் கூட்டத்தொடரில் தான் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் என்கிற மரபை அவருடைய அரசு பொறுப்பில் தொடக்கத்திலும் இறுதியிலும் நாங்கள் ரெண்டுத்தையும் பாடுவோம் அந்த மரபை அவர் மாற்றினார். அப்படிங்கறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அன்றைக்கு RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்த போது அவங்க ரியாக்ட் பண்ணது, தமிழ்நாட்டில் சட்டமன்றம் உட்பட எந்த ஒரு பொது நிகழ்விலும் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் நிறைவில் தேசிய கீதம் பாடுவதும் காலம் காலமாக தொடரும் மரபு. ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படிங்கிறது அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடியது. இப்போ இதில் ரெண்டுத்தையும் நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கலாம். இது வந்து கடந்த ஆண்டு உள்துறை அமைச்சகம் சர்க்குலரே கொடுக்கல, வேறுவேளை கொடுத்திருந்த பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தாதான் நமக்கு தெரிய வரும். அது படிவத்தை மாற்றி கொடுத்துருக்க, தமிழ்ல கொடு ஆத்தா. இனிமே இப்படிதான், இது தில்லி சர்க்காரோட உத்தரவாத்தா. என்ன எழுத்தியாது ஆத்தா? இது இந்தியாத்தா, தில்லி சர்க்காரு இதுல தான் நிரப்படும் சொல்லிட்டாங்க. கட்சியினுடைய நிலைப்பாட்டை விடவும் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு உள்துறை அமைச்சருடைய சர்க்குலரின் பேர்ல என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம என்ன சிட்டி ரோபோ மாதிரி இப்படி ஸ்கேன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துலாம் நம்மளால ஆப்வியஸா தெரிஞ்சுக்க முடியாது. நான் முதலமைச்சரானா 24 மணி நேரம் என் போன் ஆன்ல இருக்கணுமா? என்ன இருக்கணும்ல. அதிகாரிகள் முக்கியமான முடிவு எடுக்கும் போது உங்களை தானே தொடர்பு கொள்வாங்க. ஏன் உள்துறை அமைச்சகத்துக்கு கட்சியினுடைய ஐடி விங்கோ கட்சியினுடைய தலைமை கழக செய்தி குறிப்போ அதுக்கு ரியாக்ட் பண்றது கட்சியினுடைய கருத்தை தவிர அரசினுடைய கருத்தாக இருக்க முடியாது.